ஜீரளம் மண்டன புற்றுநோய் பத்தி லாப்ரோஸ்கோபி அறுவை சிகிச்சை மூலமா செய்யறது அட்வான்டேஜா இல்லையா அப்படின்றத பத்தி பார்க்கலாம். உணவு குழாயிலிருந்து ஏற்படுற புற்றுநோயா இருக்கலாம், இல்ல இரைப்பையிலிருந்து ஏற்படுற புற்றுநோயா இருக்கலாம், இல்ல கணையத்திலிருந்து ஏற்படுற புற்றுநோய், லிவர், பெருகுடல், சிறுகுடல், மலக்குடல், எதுல இருந்து வேணாலும் புற்றுநோய் வந்தா அதை எப்படி நம்ம லாப்ரோஸ்கோபி முறைப்படி எப்படி கியூர் பண்றதுன்றதை பத்தி புற்றுநோயானது உணவு குழாயிலையோ இல்ல இரைப்பையிலையோ ஆரம்பிக்கிறது சின்னதாக தான் ஆரம்பிக்கும். அது அப்படியே வளர்ந்து பக்கத்துல இருக்கிற உறுப்புகளுக்கெல்லாம் போய் சேர்ந்துடும். அப்படி பக்கத்துல இருக்கிற உறுப்புகளை போய் அஃபெக்ட் பண்ணும்போது அது அந்த இடத்துல மட்டும் இருக்காது, அது வேற ஒரு உறுப்புகள், அதாவது டிஸ்டன்ட் மெட்டாஸ்டேசிஸ்ன்னு சொல்லுவோம், வேற உறுப்புகளுக்கும் போய் சேரலாம். எப்படி போய் சேருதுன்னா லிம்ஃபாட்டிக்ஸ் மூலமா, அதாவது நிணநீர் நாளம் மூலமா போய் லிம்ஃப் நோட்ஸை போய் அஃபெக்ட் பண்ணும். அப்படி இல்லைன்னா ரத்த குழாய் மூலமா டிஸ்டன்ட் மெட்டாஸ்டேசிஸ் லிவர்லையோ இல்லை மற்ற இடத்துக்கோ பிரெயினுக்கோ போனுக்கோ போய் அஃபெக்ட் பண்ணலாம். நம்ம எந்த ஸ்டேஜின்ற பொறுத்து வைத்து நம்ம அறுவை சிகிச்சை செய்யலாம். ஆரம்ப நிலையிலேயே அது கண்டறிஞ்சிட்டோம்னா லாப்ரோஸ்கோபி மூலமா குணப்படுத்தலாம். அது ஒரு இடத்துல இருக்கு, அது மற்ற இடத்துக்கு வந்துடுது, லிவருக்கோ இல்லை போனுக்கோ இல்லை பிரெயினுக்கோ வந்துருச்சுன்னா நம்ம அறுவை சிகிச்சை மூலமா சரி பண்ண முடியாது. ஸ்டேஜ் அதிகமாகிடுச்சு, நம்ம லாப்ரோஸ்கோபி மூலயமாவோ அறுவை சிகிச்சை மூலயமா சரி செய்ய இயலாது. இப்போ ஒரு இடத்துல மட்டும் இருக்கு, லிம்ஃப் நோட்ல மட்டும் பரவி இருக்கு, நம்ம ஓப்பன் ஆப்ரேஷன், அதாவது திறந்த ஆப்ரேஷன் பண்ணி சரி செய்யறதா இல்லை லாப்ரோஸ்கோபி பண்ணி சரி செய்யறதா, எது பெஸ்ட்? என்ன அட்வான்டேஜ்? லாப்ரோஸ்கோப்பியில் என்ன அட்வான்டேஜ்? ஒரு திறந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது மேலேருந்து இப்போ வயிற்றுல ஒரு புற்றுநோய் இருக்கு, அது வயிற்றுல இருக்கிற புற்றுநோய் நம்ம எடுக்கணும் அப்படின்னாக்கா மேலேருந்து கீழே வரைக்கும் ஓப்பன் பண்ணிடணும், காயம் பெருசாக இருக்கும். அதே மாதிரி உணவு குழாயில் இருந்துச்சுன்னா நம்ம இங்கேயும் ஓப்பன் பண்ணணும், தொரக்காட்டமின்னு சொல்லுவோம், அதை அந்த நெஞ்சு கூட்டையும் ஓப்பன் பண்ணி அறுவை சிகிச்சை செய்யணும். அப்போ காயம் பெருசாகும் போது நம்ம பாடி அதுக்கு ரியாக்ட் ஆகும். பாடி அதுக்கு ரியாக்ட் ஆகும்போது நிறைய கெமிக்கல் மீடியேட்டர்ஸ்லாம் சுரக்கும். நிறைய கெமிக்கல் மீடியேட்டர் சுரக்கும் போது அதிக காயம் இருந்ததுன்னா அதிக நாட்கள் கெமிக்கல் மீடியேட்டர்ஸ் இருக்கிறதுனால ரெக்கவரி டைம் அதிகமாகும். இதே நம்ம லாப்ரோஸ்கோப்பியில் பண்ணுறோம், சாவித்துளை அறுவை சிகிச்சை மூலமா பண்ணுறோம் அப்படின்னா நாட்கள் கம்மியாகும், ரெக்கவரி ஈஸியாகும். அப்போ அந்த கெமிக்கல் மீடியேட்டர்ஸ் தங்குற டைம் கம்மியாக இருக்கும், அப்போ ரெக்கவரி ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன சின்ன தழும்பு தான், சின்ன சின்ன ஓட்டை தான் போடுவோம் லாப்ரோஸ்கோப்பியில் நம்ம பண்ணும்போது. 5 மில்லிமீட்டர் 10 மில்லிமீட்டரில் தான் நம்ம ஓட்டை போட்டு லாப்ரோஸ்கோப்பி பண்ணுவோம். ரெண்டாவது அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாப்ரோஸ்கோப்பியில் நம்ம டியூமர், அதாவது புற்றுநோயை முழுசாக எடுக்கிறதுக்கு தான் நம்ம லாப்ரோஸ்கோப்பி போடுறோம். லாப்ரோஸ்கோப்பி உள்ளே போட்ட உடனே பார்த்தீங்கன்னா 10 மடங்கு பெருசாக தெரியும். 10 மடங்கு பெருசாக தெரிஞ்சதுன்னா அப்போ சின்ன சின்ன விஷயங்கள் கூட நமக்கு தெரியறதுனால ஈஸியாக நம்ம கிளியரன்ஸ் கொடுக்க முடியும். புற்றுநோயும் எடுக்கணும், புற்றுநோய் நிணநீர், அதாவது லிம்ஃபாட்டிக்ஸ் மூலமா பரவி லிம்ஃப் நோட்ஸ் எல்லாம் போயிருக்கும், அந்த லிம்ஃப் நோட்ஸையும் நம்ம சேர்த்து எடுக்கணும். அப்போது புற்றுநோயும் லிம்ஃப் நோட்ஸையும் சேர்த்து எடுக்கக்கூடியது லாப்ரோஸ்கோப்பியில் பெட்டராக இருக்கும். எப்படி பெட்டராக இருக்கும்னா 10 மடங்கு பெருசாக தெரியுது, அதனால நம்ம அதுக்கு பெட்டராக இருக்குது. அப்போது ஆராய்ச்சியிலே கண்டுபிடிச்சிருக்காங்க என்னன்னா, லிம்ஃப் நோட் ஈல்ட் இஸ் பெட்டர் இன் லாப்ரோஸ்கோபி சர்ஜரி, லாப்ரோஸ்கோபிக் கேன்சர் சர்ஜரி. நம்பர் ஆஃப் லிம்ஃப் நோட்ஸ், அதாவது எவ்வளோ புற்றுநோய் கிளியரன்ஸ் கொடுக்கறது, லிம்ஃப் நோடு ஃபுல்லாக எடுக்கிறது லாப்ரோஸ்கோப்பியில் பெட்டராக இருக்குன்னு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம நுரையீரல் ஃபங்க்ஷன் ரெக்கவரி ஈஸியாக இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தொரக்கோஸ்கோப்பி மட்டும் நம்ம போடுறோம், லாப்ரோஸ்கோப்பி மாதிரியே நெஞ்சு கூட்டில் கேமரா போட்டு, சின்ன துளை போட்டு கேமரா போட்டு உணவு குழாய் ஆப்ரேஷன் பண்ணுறோம், இல்லை கீழே வயிற்றுல நம்ம லாப்ரோஸ்கோப்பி ஆப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா நுரையீரல் ரெக்கவரி டைம் சீக்கிரமாக ஆயிரும். இல்லை ஓப்பன் ஆப்ரேஷனில் அவங்க மூச்சு சரியாக விட மாட்டாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, சளி கட்டும், நிமோனைட்டிஸ், அடெலக்டிசிஸ்னு சில காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ஆனால் லாப்ரோஸ்கோப்பி மெத்தட்லையோ தொரக்கோஸ்கோப்பி மெத்தட்லையோ இந்த நுரையீரல் ஃபங்க்ஷன்ன்றது சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிறதுனால அவங்க சீக்கிரமாக மூச்சு விடுறது, சீக்கிரமாக அவங்க வார்டுக்கு போகிறது ஈஸியாக இருக்கும். இது இல்லாமல் தழும்பு கம்மியாக இருக்குது, 5 மில்லிமீட்டர் ஓட்ட போடுறதுனால அது ஆறி வர்றது தழும்பு கம்மியாக இருக்கும். இவங்க நம்ம ஓப்பன் ஆப்ரேஷனில் பெரிய இன்சிஷன் போடுறோம், இதில் லாப்ரோஸ்கோப்பியில் சின்ன இன்சிஷன் போடுறோம், அதனால அவங்களுக்கு பெயினும் கம்மியாக இருக்குது. பெயின் அவங்க 1 நாள் 2 நாள் தான் அவங்க பெயினே சொல்லுவாங்க. ஆனால் ஓப்பன் ஆப்ரேஷனில் பெயின் அதிக நாட்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓப்பன் ஆப்ரேஷனில் 10 நாள் 15 நாள் இருக்கிறாங்க அப்படின்னா லாப்ரோஸ்கோபி ஆப்ரேஷனில் 5 நாள் 6 நாள் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு அனுப்பிச்சிடும், சீக்கிரமாக பேஷண்ட் ரெக்கவர் ஆயிடுறாங்க. அதே மாதிரி புற்றுநோய் கிளியரன்ஸ் கொடுக்கறதும் நமக்கு பெட்டராக இருக்குது லாப்ரோஸ்கோப்பியில் ஓப்பன் ஆப்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது.
இது இல்லாம இன்னும் அட்வான்ஸ்டா போய் ரோபோட்டிக் ஆப்ரேஷன் அப்படின்னு வந்துருச்சு. ரோபோட்டிக் ஆப்ரேஷன்ன்றது ரோபோ வந்து உள்ள போய் ஆப்ரேஷன் பண்றாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க சில இடத்துல. அப்படி கிடையாது. ரோபோவா இருந்தா கூட அது வந்து எங்களை மாதிரி டாக்டர்ஸ் அறுவை சிகிச்சையில வந்து நல்லா தேர்ந்தவர்கள் தான் வந்து பண்ண முடியும் அந்த அறுவை சிகிச்சை. எப்படின்னா எப்படி ரோபோ அப்படின்னா, ரோபோ வந்து ஆப்ரேட் பண்றதே மனிதர்கள் தான், மனிதர் மாதிரி எங்களை மாதிரி டாக்டர்ஸ் தான். இப்போ டாக்டர்ஸ்க்கு வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும், அது பேர் கன்சோலு. இது இல்லாமல் எக்ஸ்டெண்டட் ஆர்ம்ஸ் தான் வந்து ரோபோ. ரோபோவுக்கு தனித்தனி கைகள் இருக்கும், அது வந்து ரொட்டேஷன் மூவ்மெண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ வந்து அந்த கைகளை வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மூலயமா கனெக்ட் பண்ணி பேஷண்ட்டுக்கு எப்படி நம்ம சாவித்துளை அறுவை சிகிச்சையில் எப்படி ஹோல் போட்டு நம்ம உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்டை போடுவோமோ அதே மாதிரி ரோபோவோட ஆர்ம்ஸில் வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கனெக்ட் பண்ணிடுவாங்க. ரொம்ப துல்லியமான விஷயங்களை ரொம்ப ஈஸியாக பண்ணுறதுக்கு வந்து ரோபோவை யூஸ் பண்ணலாம். அதாவது அதே மாதிரி டெப்த்து, இப்போ ஒரு மலக்குடல் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா பெல்விஸ்ன்றது நேராக வரும். அதில் போய் நம்ம கீழே போய் நம்ம தையல் போடுறதோ இல்லை அதை டிசெக்ட் பண்ணுறதோ அது வந்து ரோபோ ஆர்ம்ஸோடு நம்ம பண்ணோம்னா நார்மலாக பண்ணுறதை விட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுதான் அதில் இருக்கிற அட்வான்டேஜ். ஒன்று வந்து பல மடங்கு பெருசாக தெரியுது, ரெண்டாவது வந்து ப்ரிசிஷன், நல்ல கரெக்டாக நுட்பமாக பார்த்து பண்ணுறது, மூணாவது வந்து டெப்த், எவ்வளோ தூரம் கீழே போய் கூட நம்ம பண்ணலாம், நாலாவது வந்து சூச்சரிங் பண்ணுறது. நார்மலாக பண்ணுற சாவித்துளை அறுவை சிகிச்சையை விட ரோபோட்டிக்கில் பண்ணுற சூச்சரிங் இன்னும் பெட்டராக பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் பல அட்வான்டேஜ் இருக்கிறதுனால நம்ம ரோபோவை பரிந்துரைக்கிறோம். இப்போது ரோபோ வந்து நம்ம மருத்துவமனையில், அதாவது கோயம்புத்தூர் ஜெம் மருத்துவமனையில் புற்றுநோய்க்கு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். கடந்த ஒரு 20-25 ஆண்டுகளாக வந்து நார்மலாக லாப்ரோஸ்கோபி சர்ஜரி பண்ணி இப்போ வந்து ஒரு கடந்த 5 ஆண்டுகளாக வந்து நம்ம ரோபோட்டிக் அறுவை சிகிச்சையில் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது. பேஷண்ட் வந்து அறுவை சிகிச்சை பண்ணிட்டு போனவங்க பெட்டராக ஃபீல் பண்ணுறாங்க. இது எல்லாமே அவங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுனால கீமோதெரப்பியும் வந்து சீக்கிரமாக கொடுத்துக்கலாம் அவங்களுக்கு. ஏன்னா நார்மலாகவே வந்து உணவு குழாய் புற்றுநோயோ இல்லை இரைப்பை புற்றுநோயோ இல்லை ஜீரண மண்டலத்தில் எந்த புற்றுநோயாக இருந்தாலும் அதை ஸ்டேஜை பொறுத்து நம்ம கீமோதெரப்பி கொடுக்குறதா வேணாமான்னு டிசைட் பண்ணுவோம். அறுவை சிகிச்சைக்கு பிறகோ அல்லது அறுவை சிகிச்சைக்கு முன்னதாவோ கீமோதெரப்பி கொடுக்கறதுக்கு டிசைட் பண்ணுவோம். இப்போ அந்த கீமோதெரப்பி வந்து இது ரெக்கவரியே உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுனால, ரெக்கவரியே சீக்கிரமாக இருக்கிறதுனால கீமோதெரப்பியும் அவங்களுக்கு சீக்கிரமாக கொடுத்துடலாம். ஸோ லாப்ரோஸ்கோபி மெத்தடு ஜீரண மண்டல புற்றுநோய்க்கு எப்படி பார்த்தாலும் அட்வான்டேஜ் தான். கிளியரன்ஸ் நல்லா கொடுக்க முடியுது, ரெக்கவரி சீக்கிரமாக ஆகுது, பிளட் லாஸ் ரத்த கசிவு கம்மியாக இருக்குது, லங் ஃபங்க்ஷன் சீக்கிரமாக ரெக்கவர் ஆகுது, ஐசியூ கேர் 1 நாள் 2 நாள்லேயே ஐசியூலேருந்து வார்டுக்கு மாற்றிடுறோம், பெயின் கம்மியாக இருக்குது, அவங்களுக்கு வலி கம்மியாக இருக்குது, அது இல்லாமல் தழும்பு ரொம்ப கம்மியாக இருக்குது, சீக்கிரமாக அவங்க வேலைக்கு போகிறாங்க, அது இல்லாமல் சீக்கிரமாக கீமோதெரப்பி கொடுக்க முடியுது. இவ்வளோ அட்வான்டேஜ் இருக்கிற லாப்ரோஸ்கோப்பியோ ஓப்பன் ஆப்ரேஷனை விட கண்டிப்பாக பெட்டர்னு ஜெம் மருத்துவமனையிலேருந்து நாங்கள் பரிந்துரைக்கிறோம். நன்றி.